Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை எசேக்கியேல் 3. எசேக்கியேல் சுருளை புசித்து என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் பேச வேண்டும். எசேக்கியேல் தன் வாயை திறந்தபோது என்ன புசிக்க கொடுக்கப்பட்டது? சுருள். எதை வயிற்றில் உட்கொள்ள எசேக்கியேலிடம் கூறப்பட்டது? சுருளை. சுருளினால் எதை நிரப்ப எசேக்கியேலிடம் கூறப்பட்டது? குடல்களை. எசேக்கியேல் சுருளை புசித்த போது அது அவர் வாய்க்கு எப்படி இருந்தது? தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. எதை கொண்டு இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் பேசு என்று கர்த்தர் எசேக்கியேலிடம் கூறினார்? தம் வார்த்தைகள். எசேக்கியேல் எப்படிப்பட்ட ஜனங்களிடம் அனுப்பப்படவில்லை? விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனங்களிடம் அல்ல. எசேக்கியேல் யாரிடம் அனுப்பப்பட்டார்? இஸ்ரவேல் சந்ததியார். எசேக்கியேல் யாரிடம் அனுப்பப்படவில்லை? அநேகமான ஜனங்களிடத்திற்கு. விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை எசேக்கியேல் அறியாத கடினமான பாஷையும் உள்ளவர்கள் யார்? அநேகமான ஜனங்கள். கர்த்தர் எசேக்கியேலை அநேகமான ஜனங்களிடத்திற்கு அனுப்பினாலும் அவர்கள் எசேக்கியேலுக்கு என்ன செய்வார்களோ என்று கர்த்தர் கேட்டார். செவி கொடுப்பார்களோ என்று கர்த்தர் கேட்டார். எசேக்கியேலுக்கு யார் செவி கொடுக்க மாட்டார்கள் என்றார் கர்த்தர்? இஸ்ரவேல் வீட்டார். கர்த்தருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்றவர்கள் யார்? இஸ்ரவேல் வீட்டார். இஸ்ரவேல் வீட்டார் எப்படிப்பட்ட நெற்றியும் எப்படிப்பட்ட இருதயமும் உள்ளவர்கள்? கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். கர்த்தர் எசேக்கியேலின் முகத்தை யாருடைய முகத்துக்கு எதிராக என்ன செய்தார்? இஸ்ரவேல் வம்சத்தார் முகத்துக்கு எதிராக கெட்டியாக்கினார். கர்த்தர் எசேக்கியேலின் நெற்றியை யாருடைய நெற்றிக்கு எதிராக என்ன செய்தார்? இஸ்ரவேல் வம்சத்தார் நெற்றிக்கு எதிராக கெட்டியாக்கினார். கர்த்தர் எசேக்கியேலின் நெற்றியை எதை போலாக்கினார்? வச்சிரக்கல். கர்த்தர் எசேக்கியேலின் நெற்றியை எதை பார்க்கிலும் கெட்டியாக்கினார்? கண்மலை. கர்த்தர் எசேக்கியேலை இஸ்ரவேல் வீட்டார் கலகமுள்ள வீட்டார் என்று அவன் அவர்களுக்கு என்ன செய்யாமல் இரு என்றார்? அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். கர்த்தர் தாம் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் எசேக்கியேல் என்ன செய்ய வேண்டும் என்றார்? கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் அவன் செவிகளாலே கேட்டு அவன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். எசேக்கியேல் யாரிடம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றார் கர்த்தர்? சிறைப்பட்ட அவன் ஜனத்தின் புத்திரரிடத்தில். எசேக்கியேலை ஆவி என்ன செய்தது? உயர எடுத்துக்கொண்டது. எசேக்கியேல் தனக்கு பின்னாக என்ன சொல்லி கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டான். கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கூப்பிட்ட மகா சத்தத்தின் இரைச்சலை கேட்டான். எசேக்கியேல் எதனுடைய சிட்டைகளின் இரைச்சலை கேட்டார்? ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய சிட்டைகளின் இரைச்சல். எசேக்கியேல் ஜீவன்களுக்கு எதிரே ஓடிய எவைகளின் இரைச்சலை கேட்டார்? சக்கரங்களின் இரைச்சல். செட்டைகள் மற்றும் சக்கரங்களின் இரைச்சலுடன் எசேக்கியேல் எதன் இரைச்சலையும் கேட்டார்? மகா சத்தத்தின் இரைச்சல்.
எசேக்கியேலை உயர எடுத்து கொண்டது எது? ஆவி. எசேக்கியேல் எதனால் மனங்கசந்து போனார்? ஆவியின் உக்கிரத்தினால். எசேக்கியேலின் மேல் எது பலமாக இருந்தது? கர்த்தருடைய கரம். எசேக்கியேல் எங்கே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு வந்தார்? கேபார் நதியண்டையிலே தெலாபீப்பிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு. எசேக்கியேல் சிறைப்பட்டவர்கள் நடுவே எத்தனை நாள் எப்படி தங்கினார்? 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினார். 7 நாள் முடிந்த பின்பு எசேக்கியேலுக்கு என்ன உண்டாயிற்று? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் எசேக்கியேலை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு யாராக வைத்தார்? காவலாளனாக. எசேக்கியேல் இஸ்ரவேல் வம்சத்தாரை என்ன செய்ய வேண்டும் என்றார் கர்த்தர்? எசேக்கியேல் கர்த்தரின் வாயினாலே வார்த்தையை கேட்டு கர்த்தரின் நாமத்தினாலே இஸ்ரவேலரை எச்சரிக்க வேண்டும். சாகவே சாவாய் என்று கர்த்தர் யாரை எச்சரிக்கும்படி எசேக்கியேலிடம் கூறினார்? துன்மார்க்கனை. எதற்காக துன்மார்க்கனை எச்சரிக்கும்படி எசேக்கியேலிடம் கூறினார் கர்த்தர்? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் எச்சரிக்க வேண்டும். எச்சரிக்கப்படாமல் இருந்தால் துன்மார்க்கன் எதிலே சாவான் என்று கூறினார் கர்த்தர்? தன் துன்மார்க்கத்திலே. எச்சரிக்கப்படாமல் செத்த துன்மார்க்கனின் இரத்தப்பழியை கர்த்தர் யாரிடம் கேட்பதாக கூறினார்? எசேக்கியேல். துன்மார்க்கன் எச்சரிக்கப்பட்டும் எவைகளை விட்டு திரும்பாவிட்டால் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். தன் துன்மார்க்கத்தையும் ஆகாத வழியையும். எச்சரிக்கப்பட்டும் செத்த துன்மார்க்கனின் நிமித்தம் எசேக்கியேல் எதை தப்புவிப்பார்? தன் ஆத்துமாவை. நீதிமான் எப்போது சாவான் என்றார் கர்த்தர்? நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் கர்த்தர் அவன் முன் இடறலை வைக்கும் போதும். நீதிமானை எசேக்கியேல் எச்சரிக்காதபடியினால் அவன் எப்படி சாவான் என்றார் கர்த்தர்? தன் பாவத்திலே சாவான். நீதிமான் பாவத்திலே சாகிறபடியால் எது நினைக்கப்படுவதில்லை என்றார் கர்த்தர்? அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. நீதியை விட்டு திரும்பி எச்சரிக்கப்படாமல் செத்தவனின் இரத்தப்பழியை கர்த்தர் யாரிடம் கேட்பார்? எசேக்கியேலிடம். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு எசேக்கியேல் நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் என்ன ஆவான்? அவன் பிழைக்கவே பிழைப்பான். நீதிமான் எச்சரிக்கப்பட்டதினால் என்ன ஆனான்? அவன் பிழைக்கவே பிழைப்பான். நீதிமான் எச்சரிக்கப்பட்டு பிழைத்ததினாலே எசேக்கியேல் என்ன ஆனான்? அவன் தன் ஆத்துமாவை தப்புவித்தான். எசேக்கியேல் 7 நாள் தெலாபீப்பிலே தங்கும் போது அவ்விடத்திலே என்ன நடந்தது? கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தர் எசேக்கியேலை எங்கே புறப்பட்டு போகச் சொன்னார்? பள்ளத்தாக்குக்கு. கர்த்தர் எசேக்கியேலிடம் தான் பள்ளத்தாக்கிலே என்ன செய்வதாக கூறினார்? அங்கே அவனுடனே பேசுவேன் என்றார். பள்ளத்தாக்கிலே என்ன விளங்கினது? கேபார் நதியண்டையிலே எசேக்கியேல் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய மகிமை கண்ட எசேக்கியேல் என்ன செய்தான்? முகங்குப்புற விழுந்தான். பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய மகிமையை கண்டு எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்த போது என்ன நடந்தது? ஆவி அவனுக்குள் புகுந்து அவனை காலூன்றி நிற்கும்படி செய்தது. கர்த்தர் எசேக்கியேலை என்ன செய்ய சொன்னார்?
அவனை அவன் வீட்டுக்குள்ளே அடைத்து கொண்டிரு என்றார். கர்த்தர் எசேக்கியேலை ஏன் அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் என்றார்? அவன் மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் அவனை கட்டப் போகிறதினால். கர்த்தர் எசேக்கியேலின் நாவை என்ன செய்வேன் என்றார்? அவன் மேல்வாயோடே ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன் என்றார். நாவு ஒட்டிக்கொள்ளும் போது எசேக்கியேல் எப்படி இருப்பான்? அவன் அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பான். கர்த்தர் எப்போது எசேக்கியேலின் வாயை திறப்பார்? கர்த்தர் எசேக்கியேலோடு பேசும்போது. கர்த்தர் எசேக்கியேலின் வாயை திறக்கும் போது அவன் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தராகிய ஆண்டவர் இன்னென்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்ல வேண்டும். எசேக்கியேல் கர்த்தர் இன்னென்னதை உரைத்தார் என்று அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் என்ன செய்யட்டும் என்றார் கர்த்தர். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும் என்றார். கர்த்தர் ஏன் அவர்கள் கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும் என்றார்? அவர்கள் கலக வீட்டார் என்பதனால். Thank you. ஆமென்.